விவோலேருந்து V23e அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். முதல்ல இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.44 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை Dimensity 810 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டு மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு C கிரேட் ப்ராசர் தான். அதாவது 49வது ரேங்க் வருது. மொத்தமாக பார்க்கும்போது இந்த ப்ராசருக்கு 100க்கு 47 மார்க் தான் கிடைக்குது. ஸோ ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் ஓரளவு விளையாடலாம். மற்றபடியாக ரொம்ப ஹார்ட் கோரான சூப்பரான ப்ராசர் அப்படின்னு சொல்ல முடியாது. மேலும் இந்த ஃபோனில் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வருது. 1 TB வரை மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 12 OSல ஃப்ரண்ட் டச்சோட 12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சரும், மூணாவது கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 44 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனில் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. 5Gக்கான ASA சப்போர்ட் இருக்குது. இது போக பல விதமான பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 4050 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. 0 to 69% வெறும் 30 நிமிஷம் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. விவோட இந்த V23e கலர்ஸை பொறுத்தவரை மிட்நைட் ப்ளூ, சன்ஷைன் கோல்டு அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 25,990 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது காஸ்ட்லி தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு டிஸ்பிளே ஓகே தான். ஆனால் ப்ராசர் வந்து ரொம்ப ஒன்றும் பவர்ஃபுல்லான சிப்ஸ்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 5000 mAh பேட்டரி கொடுத்தா கூட பரவாயில்ல. இது போது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கூட கிடையாது. அதுக்கு பதிலாக வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இந்த ஃபோனில் வருது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் வந்து இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சிகரி. நன்றி, வணக்கம்.